ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வணக்கங்க. வணக்கம் பாஸ்கர். வணக்கம் ராட்டை நேயர்களே. மீண்டும் ஒரு எபிசோட். ஆமா. சீசன் 38 இல்லையா? ஆமா. எபிசோட் 3. நம்மளோட முதல் 2 எபிசோட்ல இணைஞ்சிருந்த திலீப் இந்த எபிசோடு ஜாயின் பண்ணல. ம். மீண்டும் நம்ம 2 பேர் தான். ம். ம். விஷயம் இப்போ 2 நாள் ஆச்சு. சட்டமன்றம் 2 நாள் நடந்திருக்கு. அதற்குள்ளாகவே நம்ம போன எபிசோட் பேசும்போதே உதயச்சந்திரன் அவர்களால் தான் திமுக வந்து தோத்துச்சு, உள்ள இருந்தே சம்பவம் பண்ணிட்டாரு, தமிழ் தேசியக்கார அது இதுன்னு அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுல புரளி பரப்பப்பட்டது. அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து யூஸ்வலா அமுதாவுக்கும் அது இருக்கும். அமுதா வந்து கலைஞரோட நெருக்கமா இருந்தவங்க, அவங்க இதை ஹேண்டில் பண்ணவங்க, அதை ஹேண்டில் பண்ணவங்க. அவருடைய ஒரு ஃபியூனரல்ல இருந்து தருமபுரியில இருந்து நிறைய கதைகளை சொல்லுவாங்க. அதுக்கு எதிர்ப்பாகவும் நிறைய கதையை சொல்லுவாங்க. அப்படி மற்ற எல்லா மாநிலங்களோடவும் இந்த பியூரோக்ராட்ஸ் மேல, அதிகாரிகள் மேல மக்கள் கவனம் செலுத்துறதுன்றது எப்பவுமே இருக்கும். யார் தலைமைச் செயலர், யார் முதன்மைச் செயலர், யார் இந்த ஃபைனான்சியல் செக்ரட்டரி யாரு அப்படிங்கிறது செய்திகள்லயும் வரும். அரசியலில் ஈடுபடக்கூடிய மக்கள் மத்தியில பேச்சாவும் இருக்கும். கட்சி சார்ந்துமே இருக்கும். அது நான் என்னுடைய காலத்துல அது உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த வெறுப்பு அரசியல் எப்பவுமே அரசியல்ல வெறுப்பு இருந்தாதான் ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு அடிநாதமா அது இருக்கு சப்டெக்ஸ்டா. பட் அந்த வெறுப்பு அரசியலோடைய தாக்கம் எனக்கு நான் ஒரு 20 வருஷமா வந்து பியூரோக்ராட்ஸ் மேல அந்த சுமை விழுந்து சமீப காலமா அவங்க அதுக்கு ஈடாயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த சுமையினால அவங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய சார்பு நிலைப்பாடு, இந்த வெறுப்பின் காரணமாக சார்பு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய சூழல் இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சமஸ் கூட சமீபமா வளைச்சு வளைச்சு பியூரோக்ரஸி பத்தி எழுதியிருந்தாரு. பியூரோக்ரஸி அவங்களுடைய மொழியை பத்தியும் அவர்களுக்கும் ஊடகத்துக்கு இருக்கிறத பத்தி எழுதியிருந்தாரு. அதுல சில கருத்துக்கள் உடன்படுது, சிலது முற்றிலுமா நம்மளால ஏத்துக்க முடியாத ஸ்பெகுலேட்டிவா இருக்கு. வெறும் சந்தேகத்தின் பார்வையில அவங்கள குற்றவாளி ஆக்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இல்லாம ஒரு ஓவரால் பியூரோக்ரஸியை புரிஞ்சுக்கிறதுக்காகவும், சிஸ்டம்ங்கிறது பியூரோக்ராட்ஸ் உள்ளடக்கியதா இருக்குது. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் கோவை பத்தி பேசணும்னு போன முறையே சொல்லியிருந்தோம். இந்த அடுத்து பேசலாம். இந்த டிட்டர்மைனிங் டெமோக்ரஸியில பியூரோக்ராட்ஸுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு இல்லையா? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் பார்டு, அதுக்கப்புறம் ஜுடிஷியல். இவர்கள் 2 பேரும் சரியா சேர்ந்து இயங்க முடியாம போனா அது ஜுடிஷியல்ல போய் நிக்குது இல்ல. 3மே மக்கள் மன்றம் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே எனக்கு இல்லை. சட்டமன்றமோ பாராளுமன்றமோ மட்டும்தான் மக்கள் மன்றம் நான் நினைக்கிறது இல்லை. எல்லா அதிகார மையமுமே மக்கள் மன்றங்கள் தான். மக்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது. மக்களால் தான் அது நிலைநிறுத்தப்படுதும் கூட. அதனால அந்த மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய பியூரோக்ரசி அதிகாரிகளுடைய முக்கியத்துவம் நமக்கு நிறைய தெரிஞ்சா கூட, அதிகாரிகள் எப்போ சார்பு நிலைப்பாடு எடுக்க தொடங்குறாங்க, இந்த சார்பு நிலைப்பாடு அவர்கள் சம்பாதிக்கிற வெறுப்புல இருந்து எடுக்கிறாங்களா, இல்ல அவர்களுடைய பாதிப்புல இருந்து எடுக்கிறாங்களா? ஏன்னா யாருமே சார்பு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, எல்லா மக்களுக்கும் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவங்க சத்தியம் செஞ்சுதான் அரியணை ஏறுறாங்க. இவங்க எல்லாருமே 3மே ஜுடிஷியல், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் எல்லாமே ஆட்சிக்கு வந்த பிறகும், அதிகாரத்துக்கு வந்த பிறகும், வேலைக்கு வந்த பிறகும் நான் யாருக்கும் சார்பு எடுக்க மாட்டேன்னு இருந்தா கூட உள்ளூர, அதாவது அவங்களுக்கு ஒரு ரசிக்கும் தன்மை, அந்த தேர்வு இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஒரு கட்சி போட்டு போறதோ இல்ல ஒரு நபர் மேல வந்து ஒரு ரசிக மனோபாவத்துல இருக்க கூட அவங்களுக்கு இருக்கும். அது வேலையில ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்கள அது மாதிரி பிரமாணம், பதவி பிரமாணம், சத்திய பிரமாணம்லாம் சொல்லி ஏத்துக்க வைக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த வெறுப்பு வந்து எனக்கு வந்து இந்த உதயச்சந்திரன் மட்டும் இல்ல, போன எலெக்ஷன்லயுமே இதை சந்திச்சோம். அதுக்கு முன்னாடி கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போது கூட நீங்க நுணுக்கமா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இதுதான் கவனிக்கப்படும். டிஜிபி யாரு, ஐஜி யாரு, 2 கவனிப்பாங்க. இன்னொன்னு முதன்மை செயலர்கள் யாருன்னு கவனிப்பாங்க. அதுக்கு அடுத்தது கவனிச்சாக்க கல்வியும் ஃபைனான்ஸும் கவனிப்பாங்க, நிதியம். ஆனா இன்னைக்கு எல்லாருமே ஒண்ணு விடாம ஊரக வளர்ச்சித்துறையா இருக்கலாம், இப்ப பாருங்களேன், இப்ப டாஸ்மாக் சம்பந்தப்பட்டது, அப்புறம் கால்நடைத்துறை, எல்லா செக்ரட்டரியும் ஒரு மாதிரி ஷஃபுல் ஆகி கவனத்துக்கு கொண்டு வராங்க. முன்னாடி அது நியூஸா இருக்கும். ஆனா இப்போ பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச நபர்கள் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை மாதிரி நடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு ஆட்சியிலையும்.
இது உங்களுடைய அப்சர்வேஷன்ல, ஏன்னா நீங்க கூடுதலா இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. யா, கலைஞருடைய தொடக்க காலத்துல இருந்து நீங்க அப்சர்வ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது அவங்களோட வேலை செய்யற வாய்ப்பு உங்களுக்கு இருந்திருக்கு. அதனால அந்த பியூரோக்ராட்ஸ் மேல விழுந்து இருக்கிறது சுமையா அல்லது அவர்களே தேர்வு செஞ்சுக்கிறாங்களாங்கிறது தான் முதல் கேள்வியா இருக்கு. பியூரோக்ராட்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய அது பொலிட்டிசைசேஷன் ஆஃப் பியூரோக்ராட்ஸ் ம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களை அரசியல் நிலைக்கு தள்ளப்படுவது. பியூரோக்ரஸின்றோடைய ரோல் என்னவா இருக்கும் அப்படின்றது ம் நமக்கு அதுல வந்து அவங்களோட லிமிட்டேஷன் ஒண்ணு இருக்கு. ம் சிஸ்டம்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே அறிமுகப்படுத்தும் போது கூட அதை பேசணும். ம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கொலோனியல் டைம்ஸுக்கு அப்புறமா, ஆங்கிலேய ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ம் பல தளங்கள்ல பியூரோக்ராட்ஸை வந்து தலை முதல் வால் வரை முழுக்க வந்து ம் ஆஹ், நம்ம நம்மளுடைய அரசாங்கத்துக்கு ஏற்றவாறு அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ரீஹால்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒட்டுமொத்தமாக ரீஹால் பண்றது அந்த சிஸ்டத்தை. அது வந்து பண்ணாமலேயே நம்ம ஆட்சியை தொடரணும். ம் ஏன்னா அது சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல அது இப்போ அது அவசியம் இல்லை. இப்போ வந்து ஒரு ஏன்னா நாடு பிளவுபட்டதுனால அந்த பிளவுக்கான அந்த போர் சூழல், ம் அகதிகள் வருவது, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அதனால பியூரோக்ரஸியை ரீஹால் பண்றது கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த 2 போர்கள், ம் ஏன்னா இதுக்கிடையில ஒரு பஞ்சம் 60கள்ல, ஏன்னா இது ஒவ்வொன்றும் வந்து சூழல்கள் மாறும்போது வெவ்வேறு காரணங்களை காமிச்சு வந்து நாம பியூரோக்ரஸியை வந்து ரீஹால் பண்ணாமல அப்படியே கஸ்டைன் பண்ணதுனால இன்றைக்கும் வந்து கொலோனிய காலத்துல இருந்த பல அடக்குமுறை வழிமுறைகள், அதுல ஒட்டுமொத்தமா நான் சொல்லுவது என்னன்னா, ஒரு தனிநபர், ஒரு சிட்டிசன், ஒரு சிட்டிசனுக்கு தான் யூ ஆர் ஆன்சரபிள், நீங்க வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றத வந்து இன்னமும் வந்து இன்டர்னலைஸ் பண்ணல பல இடங்கள்ல. அதற்கான சிஸ்டமைசேஷனும் நம்ம செய்யல அப்படின்றது தான் உண்மை. அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா that is the first politicization that should have happened. ஒரு மக்களாட்சியில முதல் பொலிட்டிக்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அக்கௌண்டபிலிட்டி டு த பப்ளிக் தான் முதல் பாலிடிக்ஸ் பியூரோக்ரஸிக்கு. அது நாம பண்ணாமலேயே தொடர்றதுனால அதை தொடர்ந்து வந்த ஆட்சியில தலைவர்களை சார்ந்து, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களுடைய பாலிடிக்ஸ் வந்து பியூரோக்ராட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அதிகம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆப்வியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் 60கள்ல மேபி காமராஜருடைய தாக்கம் இருந்திருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து தலைவர்களும் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு டாமினன்ட் தலைவர்கள் அதிகம் நமக்கு. ரொம்ப ஒரு டாமினன்ட்னா ஒரு பர்சனாலிட்டி. சில பேர் வந்து பெருசா அவங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்காது, மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும். மத்திய அரசாங்கத்தில் எடுத்தீங்கன்னா PV நரசிம்மராவை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க, அவர் வந்து ரொம்ப டாமினன்ட் பொருளாதாரத்தில், இந்திய பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது அவருடைய காலகட்டத்தில் தான். லிபரலைசேஷன் அண்ட் குளோபலைசேஷனுடைய தாக்கம் வந்து அவருடைய காலத்தில் ஏற்படப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் டாமினன்ட் தலைவர்கள் இருந்ததுனால அவங்களுடைய பாலிடிக்ஸ் வந்து சம்வேர் ஆர் அதர் அவங்கள அறியாமலேயே வந்து பியூரோக்ராட்ஸை நிச்சயமா பாதிச்சிருக்கும். அதுல ஒரு தமிழ்நாட்டிலேயே படிச்சு வளர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த திராவிடியன் பார்ட்டிஸோடைய தாக்கம் வந்து அவங்களுடைய புரிதல்லையே இருக்கும். இங்கேயே படிச்சு வளர்ந்து இங்கே இருந்து வந்த
அதிகாரிகள் எல்லாருக்குமே வந்து இந்த புரிதல்ல இருந்து எல்லா தாக்கமும் இங்க இருக்கிற தாக்கம் நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். ம், ஆனா ஒரு காலகட்டத்துல அப்புறம் நம்ம இந்த வெறுப்பு அரசியல்னு பேசுறோம் இல்லையா, அந்த ஆமா. வெறுப்பு, அதாவது எனக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க இன்னொரு கட்சின்னா அவங்க கட்சி செய்த எதையுமே நாங்க செய்ய மாட்டோம், நாங்க எல்லாத்தையும் மாத்தி தான் யோசிப்போம் அப்படின்றது அஹ், கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகமாகும் போது ம், பெர்ஃபார்மேட்டிவ் எஃபிஷியன்சி வாஸ் ம், ரீப்ளேஸ்டு பை ஒரு லாயல்ட்டி, ம், பொலிட்டிக்கல் லாயல்ட்டி. ம், அதாவது நீங்க மேல இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் அஜெண்டாவையோ அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து எப்படி வந்து துரிதமாகவோ ஒழுங்காகவோ செயல்படுத்த முடியும், ம், ம், மக்கள் நலனுக்காக செயல்படுத்த முடியும் அப்படின்றது தங்களுடைய ஒரு ஃபோக்கஸாக இல்லாமல் ம், அவர்களுடைய வேலையை வந்து எவாலுவேட் பண்றதை லாயல்ட்டி வச்சு எவாலுவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ம், லாயலாக இருக்கிறீங்களா, ம், நான் ம், நம்பக்கூடிய மனிதராக நீங்க இருக்கீங்களா அப்படின்றத பொலிட்டிக்கல் கிளாஸும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சது. ம், அதை வந்து பியூரோக்ரஸியும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ம், இது இப்போ பாஜக வந்ததுக்கு அப்புறம் இந்திய அளவுல இதை மிகப்பெரிய அளவுல பார்க்கிறோம். ம், ஏன்னா மோடி வந்து தில்லிக்கு வரும்போதே வந்து அவரை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே குஜராத்தில் அவர் நம்பக்கூடிய அதிகாரிகளை டெல்லிக்கு மாத்தி எடுத்துட்டு வந்தார். ம், அதற்கப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே வந்து நம்பகத்தன்மை, அதாவது அரசியல்வாதிக்கான நம்பகத்தன்மை, சிஸ்டத்துக்கான நம்பகத்தன்மை இல்லை. ம், சிஸ்டத்துக்கு நம்பகத்தன்மைனா என்னவா இருக்கும்னா வந்து மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுல மக்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கக்கூடிய நிலையில வந்து தெளிவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இருப்பாங்க. அதான் அந்த ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் என்னன்னா, இந்த நியூஸ் மீடியா உருவாக்கினது, சட்டமன்றமும் பாராளுமன்றம் தான் பீப்புள்ஸ் ஃபோரம், எக்ஸிக்யூட்டிவ் பாடியும் ஜுடிஷியல் பாடியும் அது ஏதோ தனி அட்டானமஸ் பாடி மாதிரியும், அவர்கள் அந்த லெஜிஸ்லேட்டிவ் கீழே மட்டும்தான் அவங்களுக்கு எல்லா இதுவும் இருக்கு, மக்களுடைய இது கிடையாது, மக்களுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் மட்டும்தான் நேரடி தொடர்பு அல்லது சம்பந்தம் இருக்குங்கிற மாதிரியே உருவாக்கினதுனால அந்த அட்டானமிக் பாடி ரெண்டுமே வந்து கண்ட்ரோல்டு பை லெஜிஸ்லேட்டிவ் பாடி மாதிரி ஆகி போச்சு. இப்போ மூணு சேர்ந்து இயங்குறது இல்ல. எது இப்ப கண்ட்ரோல்டு எங்களை கூட கிடையாது, ஆல்மோஸ்ட் சப்சர்வியன்ட் டு தி லெஜிஸ்லேட்டிவ் பாடி. அந்த மாதிரி அந்த அந்த டிஸ்கஷனே நம்ம மாத்தி பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லாங்குவேஜை மாத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். மூணுமே மக்கள் மன்றம் தான். அதனுடைய அதிகாரமும் அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாடலும் தான் வித்தியாசப்படுதே தவிர எல்லாமே மக்களால தான் இயங்குதுங்கிறது. அந்த டிஸ்கஷனை கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதை உறுதியா இனிமே பேசணும். அதுதான் அதுல இந்த லாயல்ட்டி அதிகமாக அதிகமாக ம், இவங்க இவங்களோட தான் வேலை செய்வாங்க, ம், இவங்க நம்மளோட வேலை செய்ய மாட்டாங்க, ம், இவங்க அவருக்கு ரொம்ப கலைஞருக்கு ரொம்ப ஃப்ரெண்டானவர் அதனால நம்ம கூட ஒரு வேலை செய்ய மாட்டாரு ம், அப்படின்ற அந்த ஒரு ஒப்பீனியன்ஸும் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. இதுல ஆனா நம்ம மறுக்க முடியாத இதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ம், when corruption enters at the highest level, ம், bureaucrats are ஏன்னா அவங்களுக்கு தெரியாம நீங்க கரப்டா இருக்க முடியாது, அவங்களுக்கு தெரியும். ம், ம், அப்போ அவங்கள வந்து ஒரு பங்குதாரரா மாத்தி ஆகணும். ம், பங்குதாரர்னா they need not be a direct beneficiary, ம், பட் they'll be a stakeholder because அவங்களுடைய சில டெசிஷன்ஸோ அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்களோ அவங்க கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சாதான் நீங்கள் வந்து அதில் நீங்கள் தனியாக ஒரு பர்சன்டேஜ் எடுக்கிறதோ அது மாதிரி ஒரு சம்பாதிக்கிறதோ அது மாதிரி அரசியல்வாதிகளுக்கு பியூரோக்ராட்ஸோடைய உதவி இல்லாமல் கரப்டாக இருப்பது ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேருக்கும் இது தெரியும். அதனால கரப்ட் சிஸ்டத்துல வந்து ரெண்டு பேரும் நிச்சயமா அவங்கவுங்க ரோலை பண்ணியாக வேண்டிய ஒரு கட்டாயம். இதுல நிறைய பியூரோக்ராட்ஸ் துணை போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பீரியடுக்கு அப்புறமா. வந்து துணை போறதுன்னா நாட் நெசசரிலி அவங்களுக்கு அதுல ஏதோ ஒரு பங்கு கிடைக்கிற மாதிரியோ அப்படி கிடையாது.
ம், பெரும்பாலானவர்கள் வந்து அந்த அளவுக்கு கூட போனது கிடையாது. ஆனா ம், சரி இது கட்சிக்காரன் கேட்கறானா, இந்த சின்ன வேலையெல்லாம் கட்சிக்காரன் கேட்கறானா, சரி எப்பயோ கொடுத்துட்டு போவோம். ம், அப்ப பெரிய விஷயங்கள்ல வந்து கட்சிக்காரன் உள்ள நுழையாம இருப்பான். அதனால சின்ன விஷயங்களை கொடுப்போம் அப்படின்னா, சின்ன விஷயத்துக்கு கொடுத்தானா நாளைக்கு பெரிய விஷயத்துக்கு வரத்தான் செய்வாங்க. ம், அது அரசியல் தலைவர்கள்னு கூட சொல்ல மாட்டேன். அரசியல் பிரமுகர்கள், அதாவது அந்த கட்சியை சேர்ந்த முக்கியமான நபர்கள் எல்லாருமே வந்து அதுல ஒரு பங்கு வகிக்கிறாங்க. ம், அதுல வந்து அவங்களுக்கு என்னன்னா, நமக்கு என்ன லாபம்? ம், ஒரு சத்துணவு கூடத்துல வந்து உணவு தயாரிக்கிறதுன்னா, அந்த உணவு தயாரிக்கிறதுல வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடிய நம்ம அது கட்சியை சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுக்கலாமா? ம், அல்லது அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது ஆரம்பிக்கும். கான்ட்ராக்ட் ரோடு போட கான்ட்ராக்ட் இருக்குது. கிராமத்து உள்ள இருக்கக்கூடிய ரோடுகளுக்கு வந்து சீரமைக்கிற பணிக்கு வந்து கான்ட்ராக்டர் நம்ம ஆளுங்க கொடுக்கலாமா? அதுக்கு ஜல்லி கொடுக்கறதோ, அதுக்கு சிமெண்ட் கொடுக்கறதோ நம்ம ஆளுங்களுக்கு கடைகளுக்கு கொடுக்கலாமா? ம், இதிலிருந்து தான் துவங்கும். ம், ம், ஏன்னா அடிமட்ட அளவில் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து இதுக்கு தான் வருவாங்க. ம், கலெக்டர்ல இருந்து ஆரம்பிக்கும் அது. ம், கலெக்டர் மேல ப்ரெஷர் போடுறது, பிடிஓ மேல ப்ரெஷர் போடுறது, ம், விஏஓ மேல ப்ரெஷர் போடுறது. அப்போ என்ன ஆகும்னா, இவங்களும் வந்து அதற்கு ஏற்ற மாதிரி வந்து சரி இதுல நாம என்ன சம்பாதிக்க முடியும்? அவங்க எப்படி இருந்தாலும் ம், அவங்க சம்பாதிக்கிறாங்க, நாமளும் சம்பாதிச்சு போலாமே. ம், இது எந்த சைடுல இருந்து ஆரம்பிக்கும்னு சொல்ல முடியாது. ம், ஒண்ணு கரப்ட் ஆச்சுன்னா இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா கரப்ட் ஆயிரும். ம். அதான் அப்போதான் அது அந்த இன்டெகிரிட்டி பத்தி பேச வேண்டியிருக்கு. இப்போ நம்ம என்ன நினைக்கலாம், தனித்தனியா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே இப்போ ஒரு அது பார்லிமெண்டரியன் டெமோக்ரஸியா இருந்தாலும் சரி, எக்ஸிகியூஷன்ல இருந்தாலும் சரி, இவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற அந்த வெறுப்பு வந்து இப்போ நீங்க முழுக்க ஆளுங்கட்சிங்கிறது ஆட்டோகிரசி அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது இதுக்குள்ள. ம், அதுக்கு நீங்க ராஜாவா காலத்தையே ஒத்துக்கலாமே. ம், அதுவே கூட உங்களுக்கு பாராளுமன்ற வார்த்தை வந்து இன்னைக்கு நேற்று உருவானது இல்லை. அந்த அமைச்சர் இதெல்லாம் வந்து அதிலே கூட உண்டு. அத அந்த சிஸ்டம் வந்து இலக்கியங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. பழைய இலக்கியங்களை பார்க்கும்போது அந்த அமைச்சரவைலாம் எப்படி இருந்தப்போ ஒரு ஒரு நம்மளால ஒரு கற்பனையாவது பண்ணி பார்க்க முடியுது. அது பார்க்குறோம். இங்க தமிழ் உலகத்துல எனக்கு உலகளாவிய பார்வை அதுல தெரியல. ஆனா அது வெறும் ஆளுங்கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்டோகிரசி தான். வேற யாரும் எதிர்க்க கிடையாது. அப்போ இது 2ம் சேர்ந்து இயங்க வேண்டிய இது வந்து ஆக்சுவலா தராசு மாரி தான் இருக்கு. எல்லா துறையுமே. எது கூடுது, எது குறையுதுங்கிறத பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுன்றது அவசியமா இருக்கு. அத நம்ப விட்டுறோம் முதல்ல. 2வது இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா பாடியும், அது அது நம்ம சொல்ற மாரி அதிகாரிகளா இருக்கலாம், நீதிபதிகளா இருக்கலாம், நீதிமன்றமா இருக்கலாம், எல்லாமே இதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டெகிரிட்டி இப்ப நீங்க ஒரு டிசைன் பிரின்சிபல் சொன்னீங்க. ஏரோநாட்டிக்ஸ்ல இருந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது, 2 ஸ்ட்ரக்சர் சொன்னீங்க. ஒண்ணு வந்து இன்டெகிரிட்டி ஸ்ட்ரக்சரு. அதுதான் ஸ்டெபிலிட்டி இருக்கும்னு. இன்னொன்னு வந்து ரொம்ப அதிவேகமும் அந்த மேனுவரபிலிட்டின்னு சொல்லக்கூடிய திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அதனுடைய ஸ்டெபிலிட்டி எல்லாம் பேசுனீங்க. இத ஒரு தத்துவமா அறிவியலை தத்துவமா கன்வெர்ட் பண்ணா அரசியலுக்கு அப்படியே பொருந்துற மாதிரி தான் தோணுது. இப்போ அந்த இன்டெகிரிட்டிக்கும் மேனுவரபிலிட்டிக்கும் தனித்தனியா வந்து ப்ராடக்ட்ஸ்ல பண்ண முடியும். ஆனா ஒரு அமைப்போ, இயக்கமோ, தத்துவமோ, அரசியல் கட்சியோ, பாராளுமன்றமோ 2ம் சேர்ந்து தான் இயங்க முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, அதை இன்னும் கொஞ்சம் விரிவா இங்க பேசணும்னா, ஒரு இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க இப்போ கடைசியா நிறுத்தின மாதிரி இந்த இன்டெகிரிட்டி எவ்வளவு அவசியங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அப்பதான் இந்த வெறுப்பு அரசியல் குறையுன்றது என்னுடைய பார்வையா இருக்கு. ஒன்னோட ஒண்ணு ம், ஏன் சேர்ந்து இருக்கணும்? ஒன்னோட ஒண்ணு முரண்பட்டா கூட இணைந்துதான் முரண்பட முடியும். துண்டிச்சுக்க முடியாது. எதையும் எதுல இருந்தும் துண்டிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறதாக சொல்றேன். ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்பேரும் ஸ்க்ரூவும் முக்கியன்ற மாதிரி தானே பாக்குறோம். அதை பத்தி உண்மை. உங்களுடைய அந்த டிசைன்ல இருந்து மேபி இந்த பிரின்சிபலை இல்ல பிலாசபி எப்படி தருவிக்கலாம்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஸ்ட்ரக்சரலி இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு விளக்கத்துக்காக வந்து இந்த இது ஏரோடைனமிக்ஸ் பத்தி பேசினது. ம், ம், ஏன்னா நாம அமைக்கும் போது ஏரோடைனமிக்ஸ்ன்றது வந்து இப்போ வெறும் விமானங்கள் கட்டுறது மாத்திரம் இல்ல, கார்கள்ல இருந்து எல்லாத்தோட டிசைன்லயும் அதுதான் அதுதான்
கார் டிசைன் ஆகட்டும், ஏன்னா காரும் ஏரோடைனமிக்காக தான் டிசைன் பண்றாங்க இப்போ. அதுல இன்டெகிரிட்டி, ஸ்டெபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டெபிலிட்டி வர்சஸ் மேனுவரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். என்ன மீன் பண்றோம்னா, ரொம்ப இன்டெகிரலா ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதுல இது இருக்காது, ஒரு மேனுவரபிலிட்டி இருக்காது. ஃபைட்டர் ஜெட் மாதிரி. ஃபைட்டர் ஜெட்டுன்னா என்னன்னா, காம்பேட்ல மேனுவரபிலிட்டி அதிகமா இருக்கணும். அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய போர்ல இருக்கும்போது மிசைல் எல்லாம் வருதுன்னா, அந்த மிசைல்ல வந்து டக்கு டக்குன்னு வந்து திசையை மாத்தி போறது, ஆல்டிடியூட குறைக்கிறது, ஆல்டிடியூட உயர்த்துறது, மேலே போறது, கீழே போறது, அந்த ஒரு மேனுவரபிலிட்டின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஈஸியாக வந்து மேனிப்புலேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலை வந்து இருக்கணும். பட் நீங்க அந்த இதை எடுக்கும்போது, அந்த சிச்சுவேஷன்ல எது வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோம், அந்த மாதிரி ஒரு விமானத்தை இயக்கணும் அல்லது கட்டும் போது எதை காம்ப்ரமைஸ் பண்றோம்னா அது ஸ்டேபிளாக இருக்காது. பல நேரங்கள்ல அது டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு உதவி தேவைப்படும். அது வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியா இருக்கும். ஸ்டெபிலிட்டினா என்னன்னா ப்ரெடிக்டபிளா இருக்கணும். இப்போ நீங்க இந்த பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ்லயும் ஸ்டேபிளா அது போறதுக்காக கட்டுறோம் அது. அதே சமயம் ஒரு சின்ன பறவை வந்து இடிச்சதுனால நம்ம பார்ப்போம், இவ்வளோ பெரிய ஏர்கிராஃப்ட் இருக்கும், ஒரு சின்ன பறவை வந்திருக்கும் வெளியில லேண்டிங் அப்போ. நம்ம பல நேரங்களை படிப்போம், ஒரு பறவை வந்துச்சுங்க லேண்டிங் அப்போ, அந்த பறவை பட்டதுனால வந்து மிகப்பெரிய டேமேஜ் ஆயிடுச்சுன்னு. என்ன இவ்வளவு பெரிய ஏர்கிராஃப்ட் ஒரே ஒரு பறவைனால எப்படி டேமேஜ் ஆகும் அப்படின்னு கூட சந்தேகப்படலாம். ஆமா, ஏன்னா அதுல மேனுவரபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. சட்டுன்னு மாற்றத்தை நீங்க மாற்ற முடியாது. சட்டுன்னு வந்து ஒரு, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம அந்த குஜராத்தில் ஒரு பெரிய ஒரு ஏர்கிராஃப்ட், பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு இல்லையா? அதுல பிரச்சனை என்னன்னா, அதுல எவ்வளவு பேலோடு ஏத்தனமோ அதை விட ஒரு சில 100 கிலோ வந்து அதிகம் ஏத்தி இருக்கிறாங்க. அந்த ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் ஏத்துனதுனால அந்த டேக் ஆஃப் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து அந்த ரன்வே கிளியர் பண்ணி அவன் லேண்டிங் ஏர் எடுக்கும்போது வந்து அவனுக்கு ஆல்டிடியூடு டக்குன்னு ஏறல மேல. அந்த ஒரு சின்ன பிரச்சனையினாலதான் ஆச்சு அப்படின்னு. அப்கோர்ஸ் அதுக்கு இன்னும் ஃபுல்லா ஐ திங்க் ஃபைனல் ரிசல்ட் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அதை பத்தின ஆய்வு முடிச்சு. எதுக்கு சொல்றேன்னா, சின்ன சின்ன மாற்றங்கள் கூட ஸ்டேபிள் கண்டிஷன்ல வந்து உங்களுக்கு எங்க வந்து நீங்க சட்டுன்னு மாற்றத்தை ஏற்படுத்தி அதுல இருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது. சின்ன சின்ன சேஞ்சஸ் எக்ஸ்டர்னலா நடக்கும்போது, இப்போ ஒரு சின்ன ஏர்கிராஃப்ட் வந்து டக்குன்னு மாறிடும், திசையை மாத்திக்கும், அதனுடைய இதை மாத்திரும், டக்குன்னு புல் பண்ணி மேல போயிடும். அது மாதிரிலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல அது மாதிரி பண்ண முடியாது. ஆனா அதே சமயம் திஸ் இஸ் காட் சர்டன் ப்ரெடிக்டபிலிட்டி. இத்தனை பேரை எடுத்துட்டு போகலாம், இத்தனை ஹைட்ல போகலாம். என்ன பஃபெட், ஏதாவது என்ன சொல்றது, திடீர்னு காற்று மாற்றம் ஏற்பட்டு ஒரு புயல் மாதிரி வந்ததுன்னா அந்த புயல்லையும் பெருசா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம போகலாம். அது மாதிரி சில கண்டிஷன்ஸுக்காக அது டிசைன் செய்யப்பட்டிருக்கிறதுனால அந்த கண்டிஷன்ஸ்ல பிரச்சனை இல்லாம அது போயிட்டே இருக்கும். ஆட்சி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும், கவர்னன்ஸ்ன்ற ஒரு சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டுமே தேவை. ஏன்னா ஒரு சமூகம் அப்படின்றது பலவித மாற்றங்களை தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்கும். சுற்றுப்புற சூழல் மாற்றம், நம்ம எல்லாம் அடிக்கடி பேசுறது கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய அந்த மாற்றம். இதை தவிர சோசியல் சேஞ்சஸ் இருக்கு, சோசியல் ட்ரெண்ட்ஸ் இருக்கு, எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் இருக்கு, தொழில்நுட்ப சேஞ்சஸ் இருக்கு. இப்போ ஏஐ வந்ததுனால வேலை வாய்ப்பு நிறைய பேர் இழக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது வந்து தட் இஸ் a மேஜர் ஷிஃப்ட் தட் இஸ் ஹேப்பனிங். ஒரு தொழில்நுட்ப மாற்றம் நடந்துட்டு இருக்குது. தொழில்நுட்ப மாற்றத்துல நம்மளுடைய வேலை என்னவா இருக்கும்?
நம்மளுடைய பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஆம், அதே மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறது எப்படி அப்படின்றத யோசிச்சு அந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கோம் நம்ம. சிலதெல்லாம் வந்து லாங் டேர்ம் சேஞ்சஸா இருக்கும், சிலது ஷார்ட் டேர்ம் சேஞ்சஸா இருக்கும், சிலது இம்மீடியட்டா நம்ம மாத்தி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். சிலதெல்லாம் கொஞ்சம் போகலாம், கொஞ்சம் டைம் ஆனாலும் வந்து இந்த மாற்றத்துல வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு சேஞ்சுக்கும் வந்து மாற்றத்துக்கு ஈடு கொடுத்து மாறுறதுக்கான கெப்பாசிட்டியும் கவர்னன்ஸ்ல இருக்கணும். அதே சமயத்துல அடிப்படை விஷயங்கள், நீங்க எதை அடிப்படை நினைக்கிறீங்களோ அதுல வந்து மாற்றங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்டெபிலிட்டி இருக்கணும், ரிலையபிலிட்டி இருக்கணும். அது எங்கன்னா வந்து மாசம் மாசம் வந்து மக்களுக்கு தேவையான உணவு கிடைக்கிறதோ அல்லது அவர்களுக்கு தேவையான வசதிகளை வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பதோ அல்லது வந்து ஒரு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியை மார்க்கெட்ல ஏற்படுத்துறதோ. மார்க்கெட்னா நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை மாத்திரம் சொல்லல, நான் சொல்றது ஒட்டுமொத்த ஒரு இன்ஃப்ளேஷன் லெவல்ல கண்ட்ரோல் பண்றது, மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம பண்றது, எமர்ஜென்சி மக்களுக்கு தேவையான ஹெல்த் கண்டிஷன்ஸை வந்து தங்கு தடை இல்லாம அது நடக்கிறதுக்கான உத்தரவாதம் அளிக்கிறது, வேலை வாய்ப்புக்கான ஒரு உத்தரவாதம், அதற்கான வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து மக்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம்ன்றதுக்கான இண்டஸ்ட்ரீஸ்க்கான ஒரு இதெல்லாம் வந்து ப்ரெடிக்டபிளா இருக்கணும், ரிலையபிளா இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு தொழிலை தொடங்குறேன் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் அதை தொடங்குறதுக்கான வழிவகுக்கிறது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அது வந்து ரிலையபிளா இருக்கணும், அது வந்து ஸ்டேபிளான இடத்துல இருக்க வேண்டியது. ஆனா நாம அதை என்ன பண்ணிட்டோம்னா பல தளங்கள்ல அதை வந்து மேனவரபிள் ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம். யாரு தொழில் செய்வாங்க இந்த நாட்டுல அப்படின்னா யார் வந்து எனக்கு அதிகமாக பர்சன்டேஜ் கப்பம் கட்டுறாங்களோ அவங்க தான் செய்ய முடியும் அப்படின்னும் போது, அல்லது யாருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்படின்னா யார் எனக்கு அதிக பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நான் கான்ட்ராக்ட் கொடுக்க முடியும் அப்படின்னும் போது அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு பெர்ஃபார்மேட்டிவ் எஃபிஷியன்சின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து அந்த அந்த வேலையை சரியாக செய்வது, மக்களுக்கு தேவையான விதத்துல அதை செய்யறது அப்படின்ற அந்த ஒரு பெர்ஃபார்மேட்டிவ் ஒரு எஃபிஷியன்சியில இருந்து இங்கதான் அந்த பியூரோக்ராட்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிற எஃபிஷியன்சி போய் அது ஒரு ப்ரெஷரா மாறிடுது. ஆமா, அது ஒரு பொலிட்டிக்கல் லாயல்ட்டியா மாறுது. லாயல்ட்டியாக மாறும்போது என்ன ஆகுதுன்னா வெறும் ஒரு நான் இவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்ப அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்க, இவங்களை வந்து நான் நம்பலாமா, இவங்க அதாவது அந்த அதிகாரி வந்து முந்தைய ஆட்சிக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தாங்கன்னா என்ன நீங்க வந்து என்ன பார்க்கணும்னா அவங்க என்ன வேலை பண்ணாங்க, அந்த வேலையை சரியா பண்ணாங்களான்னு தான் பார்க்கணுமே தவிர அவங்களுக்கு வேலை பண்ணாங்க அதனால எனக்கு வேலை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது அரசியல்வாதியோட தவறு. அதேதான். அதே பியூரோக்ராட்டும் வந்து நான் அவங்களுக்கு பண்ணிட்டேன் இவங்களுக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சா அது அவங்களுடைய தவறு. ரெண்டு பேருக்கிட்டையும் அந்த பிரச்சனை இருக்கு. இல்ல அதான் அந்த இந்த ப்ரெஷர் வந்து நீங்க இப்ப லாயல்ட்டின்னு சொல்றீங்க, அந்த லாயல்ட்டியை கடந்து இன்னொன்னாவும் பாக்குறேன். என்னன்னா இவர்களுடைய ப்ராமிஸ் எல்லாம் கீப் பண்றதுக்கான காரணகர்த்தாவா பியூரோக்ராட்ஸை மாற்ற வேண்டியதா இருக்கு. கன்சிடர் பண்ணி தான் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்க யாரோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெளியில இருந்து இப்போ புதுசா கட்சிக்கு வரவங்க பியூரோக்ராட்ஸோட அக்சஸ் இருக்க போறது இல்லை. அவங்களுக்கு இருக்கிறது டேட்டா இருக்கும், பப்ளிக் டேட்டா தான் இருக்கும். அதோட வெளியில ஏதோ ஒரு கார்பரேஷனோட ஒரு தொடர்பு இருக்கும்னு வச்சுக்கோங்க. நபரோ கார்பரேஷனோ ஏதோ ஒருத்தரோடைய ஒரு தொடர்பு வச்சு ஒரு ப்ராமிஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த ப்ராமிஸ் எல்லாம் கீப் பண்ண வேண்டிய ப்ரெஷர் வந்து இப்போ சமீப காலங்கள்ல அது நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ல மேலதான் விழுது, பியூரோக்ரஸி மேலதான் விழுதோன்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கவனிக்கவும் செய்யறேன். இப்போ இன்னைக்கு வந்து காலையில 9 மணிக்கு யூஸ்வலா வந்து மகளிர் உரிமை தொகை வந்துடும் இல்லையா. அந்த திடீர்னு நேத்து இது சம்பந்தமா சட்டமன்றத்துல கேள்வி, மக்கள்கிட்ட ஏற்படக்கூடிய இது நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த மேனுவரபிலிட்டி மாதிரி ஒரு
ஒரு ஓப்பான இது இல்லாத ஒரு வேகம் எடுக்கிறதோ இல்ல ஒரு டிசாஸ்டர் மாதிரியான ஒரு சூழல் வரும் பொழுது அந்த நேரத்துல டப்புன்னு அது பியூரோக்ரசி மேல விழுந்துருதோன்னு தோணுது. என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது, எனக்கு இப்போ உடனே நடந்தாகணும் அப்படிங்கிறது. அந்த என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்றதுக்கு முன்னாடி அவங்கள கன்சிடர் பண்றது இல்லை இவங்க ப்ராமிஸ்லன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மற்ற கட்சிகளாவது உள்ள இருந்தாங்க பண்ணாங்கன்னு வச்சா கூட ஆளுங்கட்சி தானே பியூரோக்ரஸியோட கன்சல்டேஷன் நடத்தி ப்ராமிஸ் பண்ண முடியும். முடியுமா முடியாதான்னு சாத்தியம். எதிர்கட்சியோட வெளியில இருந்து வரவங்களும் அதை எப்படி பண்ண முடியும் அவங்க? அப்போ அவங்க அவங்க சகட்டு மேனிக்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்றாங்க. ஒரு அந்த ப்ராமிஸை கீப் பண்ண வேண்டிய அல்லது அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ண வேண்டிய வேலையை வந்து இவங்க மேல திணிக்கிறாங்க இல்லை விழுதுன்னு நினைக்கிறேன். அது சாத்தியமில்லாத சத்தியம்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் இவங்க பண்றது நிறைய விஷயங்கள். ஏன்னா இது டிவி கேக்குன்னு சொல்ல பொதுவாக எல்லா கட்சிகளும் பண்றதுதான். ஒரு கொரோனா டைம்ல திமுக திண்டாடினதும் அப்படிதான் திண்டாடிச்சு, பட் சமாளிச்சாங்க. ஜெயலலிதா இறப்புக்கு பின்னாடியும் ஒரு திண்டாட்டம் இருந்தது, கட்சியை பாதுகாக்க முடியாம அப்பயும் பியூரோக்ராட்ஸ் மேலதான் அந்த சுமை விழுந்தது. இப்போ கொடுத்துருக்கிற ப்ராமிஸ் எல்லாம் பார்த்தா கூட அது காலம் எடுத்தா கூட பட் அதுக்கான சூழலே குளோபல் சினாரியில இல்லை. நம்ம தமிழ்நாடு கிடையாது. சிலிண்டர் சம்பந்தமெல்லாம் யாருமே ப்ராமிஸே பண்ணக்கூடாது இனிமே, அப்படி இருக்கு சூழல். இது சூழல் இன்னைக்கு கூட காலையில நான் நேற்று நம்ம பேசணும் இல்லையா, அந்த சூழல் படி இன்னைக்கு சர்க்கரை ஏற்றுமதியை வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் நிறுத்துறாங்க. இது சர்க்கரை கன்சம்ஷனை கூட்டுறதுக்காகவா? இந்தியால கிடையாது. சர்க்கரை ஏற்றுமதி நடக்கிற வரைக்கும் இனிமே எத்தனால பெட்ரோல்ல கலக்க முடியாது. அது கிளியரா தெரியுது. இந்த மாதிரி விஷன் வந்து கட்சிக்காரங்க தவறிறாங்க. அதுக்கு படிச்சிருக்கணும் நம்ம சொல்ல, அந்த விஷன் வேணும்ல. ஒரு சிந்தனை அளவுலையும் கற்பனை அளவுலையும் உலகத்துல என்ன நடக்குதுங்கிறதையும் அதை ஒன்னோட ஒண்ணு தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய விஷயத்தெல்லாம் அணுகும் பொழுது அங்க மிஸ் பண்ணிடுறாங்க இல்லையா. இவங்க கவனிக்க தவறக்கூடிய விஷயங்கள் இவர்கள் செய்த சத்தியத்துக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த அந்த தலைவலி வந்து பெரும்பாலான அதிகாரிகள் மேல விழுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கவனிச்சுதான் சொல்றேன், இதை நான் விரும்பினே சொல்லலை. ஏன்னா சாத்தியமில்லாததான் பேசுறாங்க இவங்க. அதை சாத்தியப்படுத்தணும்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. அது ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்றது, தனி நபரோ அல்லது ஒரு மாநிலமோ ஒரு தேசமோ தனியா ஒரு பெரிய முடிவுகள் எடுக்க முடியுமான்னு கேட்டா சந்தேகம் தான். குறிப்பா இந்த பெட்ரோகெமிக்கல் பேஸ்ட் எக்கனாமியில தனியா ஒரு இப்போ எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தா கூட அரசியல்ல, இப்ப நீங்க பிரதமரே எடுத்துங்களேன், அவர் மோடி அவர்களே எடுத்தா கூட அவரால் இன்னைக்கு ஏதாவது நான் ஏதாவது பண்ணி காட்டுறேன்னா வீராவசனம் பேச முடியாது. வெளியில இருந்து பேசலாம், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசக்கூடிய வீராவசனங்கள் எக்ஸிகியூஷன் பார்ட்ல வீராவசனம் வேலை செய்யாதுல. அதுல பணம் வேணும், அதுல டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும், அதுக்கு ரா மெட்டீரியல் வேணும், எல்லாமே இருக்கு. அதுல பெரிய ப்ராசஸ் இருக்கு. வசனங்களுக்கு வந்து ப்ராசஸ் தேவையில்லை, வெறும் வார்த்தை போதும். அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது வருது இல்லையா, அப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க யாரும் அந்த ப்ரெஷரை ஒட்டுமொத்த கட்சியோ இல்லை அதனுடைய ரசிகர்களோ அதனுடைய அபிமானிகள் மேலே விழ போறது இல்லை. அப்போ இது விழும்பொழுது இந்த பிராமிஸ் கூட இவங்களுக்கு வெறுப்பு உருவாகிறதுக்கு, ஒரு பக்கம் அவங்கள துண்டாடுறது தூக்கி அடிக்கிறதுன்னு இருக்கிறது ஒரு வெறுப்பை உருவாக்கினாலும் சாத்தியமில்லாத பிராமிசஸை வந்து சாத்தியப்படுத்த சொல்லும் பொழுது அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு அயற்சியை தருது அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன். குறிப்பா இந்த எக்ஸிகியூஷன்ல அது குறையாம இது ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்னு தோணல. அதனாலதான் இப்போ ஒரு ஜெயலலிதாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்க தைரியமா முடிவு எடுத்தாங்கன்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு காலையில் எழுந்தா நம்ம வேலையில இருப்போமா அல்லது மந்திரி பதவியில இருப்போமா இல்ல அமைச்சரவையில் இருப்போமா இல்ல கட்சியில இருப்போமான்னு தெரியாதுன்ற ஒரு நிச்சயமற்ற தன்மை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த நிச்சயமற்ற தன்மை வந்து எல்லா மட்டத்திலையும் இருந்தது, கீழே இருந்து மேல வரைக்கும். அது துணை முதல்வருக்கும் அதே கதை தான், சீஃப் செக்ரட்டரிக்கும் அதே கதை தான். 4 நாளுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருந்தா போர்ட்ஃபோலியோ எப்படி நீங்க வேலை செய்ய முடியும் இல்லையா? அது மந்திரி பதவியும் அப்படிதான் மாறிச்சு, எக்ஸிகியூஷன் அப்படிதான் மாறிச்சு. அங்க தொடங்கினது எனக்கு என்னமோ அந்த இடத்துல தொடங்கின வெறுப்பு தான் வந்து பெரும்பாலான தமிழ் அதிகாரிகளுக்கு திமுக மேல ஒரு சாய்வு லீனியேஜ் வந்திருக்குமோ அப்படின்றது என்னுடைய யோசனையா இருக்கு. என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மை வரும்போது ஒரு பயம் வந்துடும் இல்லையா, அந்த பயத்துல ஏதாவது ஒரு பக்கம் பிடிச்சிட்டாங்களோன்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு.
அது அப்படியே இன்னி வரைக்கும் தொடர். அந்த டிபேட் வந்து அன்னைக்கு இப்ப மாறி கூட இருக்கலாம் மேபி. அந்த டிபேட் அப்படியே அந்த அந்த ஃபோரம்ல அப்படியே தானே இருக்கு. அந்த டிஸ்கஷன் வந்து எப்பயுமே அதிகாரிகள் வந்தா கட்டு இல்லாத சுதந்திரத்துல இருப்பாங்க திமுக ஆட்சியிலன்றது ஒரு 20 வருஷமா சொல்ல போற வார்த்தையாக தானே இருக்கு. குறிப்பா இந்த என்ன சொல்றது, உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து இன்னைக்கு வைக்கிற குற்றச்சாட்டே திமுக மேல வந்து அது பியூரோக்ரசி ஆட்சியா தான் இருந்தது, பியூரோக்ரசி டாமினன்ஸ் இருந்ததுன்னு கட்சிக்காரங்க சொல்லிக்கிறாங்க. ம். இந்த அவப்பெயர்லாம் அவங்க அவங்க சம்பாரிச்சுக்கல, அவங்க மேல சூப்பர் இம்போஸ் ஆயிடுது இந்த இந்த லீனியேஜ்லயோ இந்த வெறுப்பின் காரணமாகவோ. இதை சரி செய்யாம இந்த இன்டெகிரிட்டி, நம்ம சொன்ன இன்டெகிரிட்டியோ ஸ்டெபிலிட்டியோ இந்த இந்த அரசியல் சூழல்ல சாத்தியம் தான் நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வந்த பிறகாவது அவங்க கன்சிடர் பண்ணோம். ப்ராமிஸா எல்லாம் விட்டு தள்ளிடுறாங்க. சட்டப்படி சரியா தப்பான்னு மட்டும் பாத்துக்கிறாங்களே தவிர சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு பாக்குறது இல்ல. அதுதான் எல்லாத்தினுடைய பின்னடைவா பாக்குறேன். சட்டப்படி சாத்தியம்னா சட்டத்துல நிறைய விஷயங்கள் வந்து சாத்தியம்தான் இருக்கு. ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, அதற்கான பொருளாதாரமோ அதற்கான சூழலோ அதற்கான சேவையா கூட இருக்கான்னு கேட்டா தெரியல. தங்களை உயர்ந்தவனா காட்டிக்கிறதுக்காக இங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இங்க மக்களுக்கு தேவையில்லாது. அதுல பெரிய வெறுப்பை சம்பாரிச்சது திமுக வந்து கார் ரேஸ் நடத்துனதுல. அன்னைக்கு இருந்து கார் ரேஸ் நடத்தினாங்கல்ல சென்னையில, ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாரு எல்லாம் சரிதான். ஆனா அவ்வளவு பெரிய பொருட்செலவுல சென்னைக்கு மையத்துல ஒரு கார் ரேஸ் நடத்த வேண்டியது தேவை இருக்கான்னு தெரியல. செஞ்சுட்டு அது நல்லதுன்னு சொல்றது நான் எப்பயுமே சொல்ற டயலாக் தான். சட்டையை தச்சு புள்ள பேக்கிறதுக்கு சமம் அது, அதுக்குள்ள திணிக்கிறதுக்கு சமம் இல்லையா? முதல்ல அதுல இது உண்மையிலே அவங்களுக்கு தேவையா, இது மக்களுக்கு தேவையா, இது லார்ஜர் யாருடைய இப்ப பொழுதுபோக்குனா கூட யாருடைய பொழுதுபோக்கு அது? மக்களுக்கு பொழுதுபோக்கு வேணும், கலை இலக்கியம் வேணும், எல்லாமே வேணும்னா கூட அது யாருக்கானது? டாப் 1% இருக்கா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து அவங்க மேல வச்சதனுடைய விளைவு தான். ஒரு சைட்ல அவங்க தோக்கல, அந்த நிறைய தேவையில்லாத வேலைகளை இது எல்லாமே இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல உள்ள வந்துருது இல்லையா? இப்ப திடீர்னு ஒரு கார் ரேஸ் நடத்தணும்னா கட்சிக்காரங்களை போய் நடத்த போறாங்க, அந்த துறை சார்ந்தவங்க தான் நடத்தி காட்ட வேண்டியிருக்கு. அதுக்கு ஃபண்ட் அலோகேஷன்ல இருந்து அதனுடைய பிஆர்ல இருந்து எல்லாம் இருக்கிறதுலே மிகப்பெரிய சுமையாக நான் பியூரோக்ராட்ஸ் கிட்ட பாக்குறதுனா பிஆர்ல அவங்க இப்ப இறங்கி வேலை செய்ய வேண்டிய அவசியத்துக்கு இருக்கிறதுலாம். இந்த அரசியல்வாதிகளுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் எப்படி கார்பரேட்ஸுக்கும் இந்த கன்சல்டன்சி கம்பெனிகளுக்கும் இருக்கோ, அதுக்கு இணையா அந்த அந்த ப்ரெஷரை வந்து பெரிய அதிகாரிகள் சொல்ற சின்ன லெவல்ல இருக்கவங்க கூட இந்த எந்நேரமும் கட்சிக்காரங்க பாக்கெட்ல வச்சு, செங்கோட்டையன் எப்படி ஜெயலலிதா அம்மா போட்டோ பாக்கெட்ல வச்சிருக்காரோ அந்த எதிர்பார்ப்பை இவங்க மேல வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலா தான் பாக்குறேன். இதெல்லாம் இல்லாம இந்த சிஸ்டத்துக்குள்ள நாம வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரையோ ஒரு இன்டகிரேட்டட் ஸ்ட்ரக்சரையோ கிரியேட் பண்ண முடியுமானா கேள்விக்குறி. அது தொடர்ச்சியா இதுல இதுல ஒரு விவாதம் உருவாகணும்னு நினைக்கிறேன். இந்த பியூரோக்ரசி சம்பந்தமான விவாதம் உருவாகணும்னு நினைக்கிறேன். அது உருவானாதான் இந்த அரசியல் சூழல் இன்னும் கொஞ்சம் மேம்படும், அது மக்களை நோக்கியதாக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய இறுதி கருத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். நிச்சயமா தொடர்ந்து நிறைய பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. ஏன்னா மக்களுடைய பங்கும் இதுல ரொம்ப முக்கியம். மேபி நம்ம அடுத்த ஒரு எபிசோட்ல அதை பத்தி பேசுவோம். சிஸ்டம் கிட்ட நாம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்றது நம்மளுடைய தனிநபர் எதிர்பார்ப்புகளை தாண்டி ஒரு சிஸ்டம் என்ன செய்யணும், நம்மை தாண்டி சிஸ்டம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எப்படி அது அக்கௌண்டபிளா இருக்கும் அப்படின்றத பத்தி மக்களும் சிந்திக்கணும். அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆனா இன்னைக்கு இறுதி கருத்தா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லா சிஸ்டமும் வந்து ஒரு ரிலையபிலிட்டியை சார்ந்துதான் நம்ம பார்க்கிறோம். நமக்கு வந்து நான் ஒரு அரசாங்க அதிகாரியோ பார்க்க போனேன்னா அல்லது ஒரு அலுவலகத்துக்கு போறேன்னா அது எனக்கு கொடுக்கக்கூடிய சர்வீஸ் வந்து போனான்னா இன்னைக்கு இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ள எனக்கு வந்து இந்த அதிகாரியை பார்க்க முடியும், இந்த வேலையை என்னால செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி மக்கள் எதிர்பார்க்கிறாங்க.
மக்களை நோக்கி இருக்கக்கூடிய அரசாங்க செயல்களில் அந்த ஸ்டெபிலிட்டி அவசியம். ம் அதே தொலைநோக்கோட மக்களுக்கு தேவையான விஷயத்துல செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு நாம போன எபிசோட்ல பேசின பொலிட்டிக்கல் வில்லும் மெனவரபிலிட்டியும் தேவை. ம் இது ரெண்டும் பேலன்ஸ் பண்றதுக்கு ரெண்டு பேரும் இணைஞ்சு வேலை செஞ்சா தான் முடியும். ம் ம் அதே சமயத்துல ப்ரையாரிட்டியும் தெளிவா இருக்கணும். ம் பல நேரங்கள்ல ப்ரையாரிட்டியை ரீசெட் பண்ணி, இப்போ நம்ம ம் பிடிஆர் அடிக்கடி ஏன் தமிழகத்துல சோஷியல் ஜஸ்டிஸ்ன்ற அந்த ஒரு ப்ரையாரிட்டி முக்கியம், திராவிடியன் மாடல்னு பேசும்போது பிடிஆர் சொன்ன 2-3 விஷயங்கள், அந்த ஆங்கிலத்துல அவர் கொடுத்த நேர்காணல்ல அடிக்கடி அதை பத்தி பேசுவார். ம் ம் நாங்க இதெல்லாம் எங்களுடைய ப்ரையாரிட்டியாக 50 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். ம் மக்களுக்கு நீங்க இலவசம்னு சொல்றது நாங்க இலவசமா பார்க்கல. இது கொடுக்கறதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை ஏற்படுத்துறோம். அந்த கம்ஃபர்ட் மூலமாக பொருளாதாரத்திலையும் சமூகத்திலையும் நாங்க ஸ்டெபிலிட்டியை நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். ம் ஸோ கவர்னன்ஸ் உடைய ஸ்டெபிலிட்டி ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் த சோஷியல் ஸ்டெபிலிட்டி ஆல்சோ. ம் ம் ஆனா எங்க அவருடைய ஆர்குமெண்ட்ல ஒரு சின்ன ஃப்ளா நான் பார்க்கறேன்னா, ம் அந்த அரசியல் அந்த பியூரோக்ராட்டிக் கட்டமைப்புல ம் இந்த ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் பார்வைய நீங்க இன்டர்னலைஸ் பண்ணியிருக்கீங்களா? ம் இந்த சமூக நீதின்னு நாம சொல்றத ஒவ்வொரு ம் தளத்துல இருக்கக்கூடிய அதிகாரிக்கும் நீங்க பயிற்சியாக கொடுத்திருக்கிறீங்களா? ம் ஹைரார்கியை தாண்டி அவங்க சிந்திக்கக்கூடிய நிலையை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்களா? ம் அப்படின்னா அங்கதான் நாம தவறிட்டோம். அந்த இடத்துல தான் ப்ரையாரிட்டி சரியா செட் பண்ணல. ம் ம் மக்களை நோக்கி இருக்கக்கூடிய தளங்கள்ல அது நடந்திருக்கானா பெரிய அளவுல நடக்கல. ம் ஏன்னா ஸ்ட்ரக்சரல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தைரியம் இருக்கிற அரசியல்வாதி தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு, தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, இந்தியாவிலேயே கடந்த 70 வருஷங்களுக்கு மேல இல்லாமல் இருப்பதுதான் நம்மளுடைய அவல நிலை. ம் ம் தொடர்ந்து நம்ம அடுத்த எபிசோட்ல இதை பத்தி பேசுவோம். பேசும். ஆமா, நன்றி. தொடர்ச்சியா கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துங்க. சந்திப்போம். நன்றி.